அம்மா ஏன் இப்படி இருக்கிறாள்? இது ஒரு குடும்ப கதை. அம்மா, அந்த இன்ஜினியர் வந்தார்னா முதல்ல இந்த மண்ணெல்லாம் எடுத்து அக்கடை போட சொல்லிடு. என்ன? சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்த மாலதி அவள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, அம்மா அம்மா என்று உரக்க கூப்பிட்டாள். திடுக்கிட்டு விழித்த அம்மா, ஆ, என்ன என்ன சொன்னப்போ? என்னது? ஆமாம் போ. இவ்வளவு நேரம் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கேன், காதில் வாங்காமல் உட்காந்துக்கிட்டு இப்போ கேளு. சலித்து கொண்டே மீண்டும் அந்த வேலையை சொல்லி செய்யச் சொன்னாள். சரி என்று ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டாள் அம்மா. மாலதி அவசர அவசரமாய் பஸ் பிடிக்க வீட்டை விட்டு பஸ் நிலையத்திற்கு நடக்க ஆரம்பித்தாள். நடக்கும்போது அம்மா ஏன் இப்படி இருக்காங்க என்ற எண்ணமே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா விவசாய தொழிலில் கரை கண்டவள். 2 பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நேற்று இரவில் பாலுக்கு பிறை ஊற்றி வைத்துள்ளதை சிலுப்பி மோராக்கி தலையில் ஒரு மண்பானையில் வைத்துக்கொண்டு இன்னொரு பானையில் கெட்டித்தயிரையும் ஊற்றி ஒரு கூடையில் வைத்து இடுப்பில் ஏற்றி கொண்டு பக்கத்து நகருக்கு அத்தனை பாரங்களையும் சுமந்து கொண்டு கால்நடையாக கிளம்பி விடுவாள். அந்த வெயிலில் பகல் 12 மணி வரை சுற்றி அத்தனை மோர், தயிர் இவைகளை விற்றுவிட்டு வீடு வந்தாளானால் கடகடவென ஒரு சொம்பு மிச்சமுள்ள மோரை குடித்துவிட்டு பள்ளி விட்டு வரும் குழந்தைகளுக்கு மதியம் சோறு தயார் செய்ய ஆரம்பித்து விடுவாள். இவர்கள் இருவரும் வந்து சாப்பிட்டு மீண்டும் பள்ளிக்கு கிளம்பியவுடன் கொட்டிலில் அதுவரை கட்டியிருந்த 2 மாடுகளையும் கூடவே கண்ணுக்குட்டியையும் கூட்டிக் கொண்டு மேவுக்கு கிளம்பி விடுவாள். மாடுகளை மேவுக்கு விட்டுவிட்டு அவர்களுக்கு சொந்தமான 1 ஏக்கரா தோட்டத்தை சீராக்க ஆரம்பித்து விடுவாள். வீடு வருவதற்குள் பொழுது சாய்ந்துவிடும். வரும்போதே தோட்டத்தில் இருந்து விளைந்த காய்கறிகளை பறித்து வந்து விடுவாள். அதற்குள் மாலதியும் தங்கை விமலாவும் அம்மாவுக்கு உதவியாய் காப்பி தண்ணி போட்டு வைத்திருப்பார்கள். வந்தவுடன் அதை குடித்துவிட்டு இரவு வேலைகளை ஆரம்பித்து விடுவாள். அப்பா இறந்த பின்பு இவர்கள் குடும்பம், உறவுகள் எதிர்பார்த்தது போல் தளர்ந்து விடவில்லை. அப்பாவுடனே விவசாய வேலைகளுக்கு கூடமாட இருந்தவள் அப்பாவுக்கு பின் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டாள். இருவருக்கும் படிப்பை தொடர முடியாமல் 12வது முடியும் முன்னே பள்ளியை விட்டு நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. அது அவளுக்கு மிகப்பெரிய வருத்தம்தான். அதை இவர்களிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். இருந்தாலும் சும்மா இருக்கவில்லை. அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போகச் சொல்லிவிட்டாள். விவசாய வேலைகளுக்கு கூப்பிடவில்லை. படிப்பை நிறுத்து 2-3 வருடங்களிலேயே தகுந்த வரனை பார்த்து முடித்து விட்டாள். அந்த 1 ஏக்கரா காடும் இந்த செலவுகளுக்கு சரியாகிவிட்டது. வீட்டில் இருந்த மாடுகளும் இனி தேவையில்லை என்று மகள்கள் சொல்ல அதையும் பெரிய மருமகன் ஏற்பாட்டில் விற்றுவிட்டாள். தனியாய் நீ இங்கே இருக்க வேணாம்மா என்று பெரிய மகள் வீட்டிற்கு வர சொல்லிவிட்டார்கள். அவளுக்கு மருமகன் வீட்டில் இருப்பது சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்வது? மருமகன் வாய்வார்த்தையாக சொல்லிவிட்டாரே. மாலதி தலையை உதறிக்கொண்டாள். பஸ் ஏறி வேலை செய்யும் இடத்தை அடைந்தவள் அதற்கு பின் அம்மாவை பற்றி மறந்துவிட்டாள். மாலை வீடு திரும்பியவள் வீட்டுக்குள் அந்த மண் அப்படியே கிடந்ததை கண்டவள் கடும் கோபம் கொண்டு அம்மாவிடம், ஏம்மா, அந்த இன்ஜினியர் வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து கொட்டி வெளியே போட சொன்னல, உங்கள்கிட்ட தானே சொல்லிட்டு போனேன். ன்னு கேட்டுட்டு இப்போ ஒன்றுமே செய்யாமல் இருக்க. எப்படி வீட்டுக்குள்ளே புழங்கிறது? அவளுக்கு வேலை ஆரம்பித்து 3 மாதமாய் இழுத்து கொண்டிருப்பதை இன்ஜினியரிடம் சொல்ல முடியாமல் அம்மாவிடம் எகிரி விழுந்தாள். அம்மா அமைதியாக நின்றாள். நான் சொன்னேன், அவர் எடுத்துறேன்னு தான் சொன்னார். சொன்ன உடனே நீ கம்முன்னு விட்டுட்டியாக்கும். உடனே எடுங்க அப்படின்னு சொல்லி வேலையை வாங்கியிருக்கணுமா இல்லை? அம்மாவிடம் கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு ஓய்ந்து விட்டு போனவள் சமையல் அறைக்குள் நுழைந்து சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். உள்ளே வேலைகளை முடித்து அம்மாவுக்கும் அவளுக்கும் காப்பியை டம்ளரில் ஊற்றிக்கொண்டு வெளியே வந்தவள் அம்மாவை காணாமல் திகைத்தாள். வெளியே வந்து எட்டி பார்த்தாள். தெருவில் எங்கும் நின்று கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை. எங்கே போயிருப்பாங்க அம்மா? மனம் சிந்தனையில் ஆழ்ந்தது. காப்பியை உறிஞ்சிக்கொண்டே அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டவள் அம்மாவிடம் இன்று ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ என்று சிந்தனைக்குள் போனாள். 1 மணி நேரம் ஆகியிருந்தது. கணவர் வந்துவிட்டார். அவருக்கு காப்பி கொடுத்துவிட்டு இந்த இன்ஜினியரின் வேலையை பற்றி கொஞ்ச நேரம் புலம்பியவள், இந்த இன்ஜினியர்னால தான் எங்கள் அம்மாவுக்கு சரியான திட்டு என்று சொல்லிக்கொண்டு வந்தவளுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது அம்மா இன்னும் வரவில்லை என்று. பதட்டமானாள். ஏங்க, 6 மணிக்கு போன அம்மா இன்னும் காணுங்க. பதட்டத்துடன் சொல்ல கணவன், பதட்டப்படாத, பக்கத்தில் இருக்கிறவன் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கலாம். உடனே மாலதி தன் தங்கைக்கு போன் செய்தாள். அம்மா இங்கே தான் இருக்காங்க. சொன்னவுடன் இவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அம்மா கிட்ட ஃபோனை கொடு என்றவள், ஏம்மா இப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் போவ என்று மீண்டும் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள். அம்மாவிடமிருந்து மௌனம். மீண்டும் தங்கை தான் ஃபோனுக்கு வந்தாள். அம்மா கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட வந்து எனக்கு எங்காவது வேலைக்கு முயற்சி பண்ண சொன்னான். வீட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பத்தான் நீ ஃபோன் பண்ண. ஏன், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்று கேட்ட தங்கையிடம் என்ன சொல்வது திகைத்து நின்று விட்டாள் மாலதி. இரவு முழுவதும் கணவனிடம் அம்மாவை திட்டிவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள்.
காலை எழுந்து இவள் வேலைகளை முடித்து கிளம்பும்போது அம்மா வந்தாள். இவளுக்கு மீண்டும் கோபம் தலை தூக்க ஆரம்பித்தது. ஏதோ சொல்ல வரும் முன், அம்மாவே, நான் நம்ம வீட்டுக்கே போகிறேன், அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய துணிமணிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். இவள் வாய் திறக்க முயற்சிக்கும் போது கணவன் சைகை செய்து பேச வேண்டாம் என்று சைகை காட்ட இவள் அமைதியானாள். அம்மா கிராமத்தில் இருந்த பழைய வீட்டுக்கே போய்விட்டாள். இவளுக்கு எதையோ இழந்தது போல் இருந்தது. கணவனிடம் சொல்லி வருத்தப்பட்டதற்கு, கவலைப்படாத, உங்கள் அம்மா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, வேணும்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வா என்றார். அந்த வார விடுமுறையில் அம்மாவை பார்க்க தங்கையுடன் கிராமத்தில் அம்மா வீட்டிற்கு சென்றபோது, அடே வாங்க வாங்க என்று புன்சிரிப்புடன் வரவேற்றாள் அவள் அம்மா. பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குரல், யார் ஆத்தா வந்திருக்காங்க, வாங்க வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. என் பிள்ளைங்க தான். அம்மாவின் குரலில் பெருமிதம். எதுவோ புரிந்தது போல் இருந்தது மாலதிக்கு.